ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு வண்டர்ஃபுல்லான குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த குருமாக்கு ஜஸ்ட் பொட்டேட்டோ இருந்தாலே போதும், ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஸோ இந்த குருமா எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்காக நான் 4 உருளைக்கிழங்கு, 2 தக்காளி, 3 வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையுமே எடுத்து வாஷ் பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்காக நான் ஒரு குக்கர் பேன் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு கடாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் குக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன் பொட்டேட்டோஸ் எல்லாமே குக் பண்ணுறதுக்காக. அந்த குக்கரில் 4 ஸ்பூன் கடலை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனோடனே கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கடுகுலாம் நல்லா பாப்பானோடனே பிரியாணி ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பிரியாணி இலை, 2 கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், அப்புறமா கருவேப்பிலை இதையுமே ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம வெங்காயம் கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கிரேவி நிறையா வரும். இப்போது நம்மளோட ஆனியன்ஸ் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம தக்காளிலாம் எதுவுமே அரைக்கலை, டைரெக்டாகவே தான் ஆட் பண்ணுறோம். நீங்கள் தக்காளி வாய்க்கு வர்றது பிடிக்காது, இந்த தோல் வர்றது பிடிக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தக்காளியை நல்லா பியூரி மாதிரி அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி ஒரு குக் ஆனதுக்கப்புறமா நம்ம பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் பொட்டேட்டோஸ் இந்த சைஸில் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை விட நீங்கள் பொட்டேட்டோஸை பெருசாக கட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா குக்காக லேட் ஆகும். ஸோ இதுவே கரெக்டான அளவாக இருக்கும். ஸோ இந்த டிஷ்ஷில் நான் உருளைக்கிழங்கு மட்டும்தாங்க ஆட் பண்ணியிருக்கேன், சிம்பிளாக நைட் டின்னருக்கு பண்ணுற மாதிரி. நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்க, நிறைய குவான்டிட்டி வேணும் அப்படின்னா இது கூடவே கேரட் ஆட் பண்ணிக்கலாம், கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம், பீட்ரூட், சோயா, பலாக்கொட்டை ஆட் பண்ணலாம், பட்டர் பீன்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான காய்கறிகள்லாம் உள்ளே ஆட் பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், நியூட்ரிஷனல் ரிச்சாகவும் இருக்கும். இப்போது தேவையான மசாலாஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கலருக்காக 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், 1 ஸ்பூன் கலர் மிளகாத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா எல்லா இடத்துலையுமே பரவற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த ரெசிபிக்கு இந்த கரண்டி மாதிரி இல்லாமல் ஸ்பேச்சுலா மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கு கூடவே மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ வரைக்கும் பச்சை மிளகாய் இல்லை, பெப்பரும் ஆட் பண்ணல, அதனால் வர மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்குல சால்ட் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது, அதனால் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு சால்ட் அதிகமாகவே இழுக்கும், அதனால் அதையுமே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் 2 glasses ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் குக்கரில் குக் பண்ணுறதுனால 2 glasses ஆஃப் வாட்டரோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் கடாயில் செய்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா 3 to 4 glasses ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆகும். இப்போ அதையுமே ஆட் பண்ணி மூடி வச்சிடலாம். ஸோ இது நம்ம ஒரு 3 to 4 விசில்ஸ் விட்டு எடுக்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு ஒரு மசாலா தேவை, அதையும் நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கு 2-3 துண்டு இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, பொட்டுக்கல்ல, 1/2 கப் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே கொஞ்சம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ரிச்சான ஃப்ளேவருக்காக தான், கொஞ்சம் ராயலாகவும் இருக்கும், ரிச்சாகவும் இருக்கும். முந்திரி பருப்பை நான் சுடு தண்ணியில் கொதிக்க விட்டு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எல்லாத்தையுமே நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அந்த டைமில் நம்மளோட இந்த டிஷ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போது திருப்பி நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை கொஞ்சம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விடும் போது நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கோகனட் பேஸ்ட்டையுமே உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்குலாம் குக் ஆனதுக்கப்புறமா இந்த கோகனட் பேஸ்ட் ஆட் பண்ணி திருப்பி ஒரு 2 minutes கொதிக்க விட்டு தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அதோட இந்த ரெசிபி முடிஞ்சிடும். நீங்கள் சப்போஸ் தேங்காய் பேஸ்ட் முன்னாடியே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிரேவியோட ஃப்ளேவர் டோட்டலாகவே சேஞ்ச் ஆயிரும், அப்புறம் ஒரு நல்ல குருமா ஃப்ளேவர் வராது. அதனால தான். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் கீ ரைஸ் ட்ரை பண்ணலாம், வண்டர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆஸ் யூஸ்வல் சப்பாத்தி, இடியாப்பம், தோசை, இட்லி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே செஞ்சு சர்வ் பண்ணுங்கள்.
ஸோ பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி தேங்காய் ஆட் பண்ணோடனே கொதிச்சிருச்சு. கொதிச்ச உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பிரியாணியில் எல்லாமே உங்கள் வாய்க்கு வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஸ்பாட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் வண்டர்ஃபுல்லான ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்துருங்க. அண்ட் நீங்கள் ரீசெண்டாக லான்ச் ஆன ட்ராவல் விளாக்ஸ் எதுவுமே பார்க்கல அப்படின்னா அதையுமே போய் நம்ம சேனலில் செக் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.